வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியும்ல இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 15 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த ரெடி மிக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா மாதம் முழுவதும் அப்பப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோ அல்லது வீட்டில் புளி சாதம் சாப்பிடவோ நம்ம ஈஸியாக புளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். சின்ன கப்பால் 1 கப் கடலை பருப்பு சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் 100 கிராம் இருக்கும். இது மாதிரி லைட்டாக கலர் சிவந்து வர சமயத்தில் எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்து 1/2 கப் உளுத்தம்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இதையும் லைட்டாக சிவந்து வந்த பிறகு வறுத்து அதே பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்து மல்லி 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்து மிதமான தீயில வச்சு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி இதையும் அதே பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். கால் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வெடித்து வாசம் வர்ற அளவுக்கு மிதமான தீயில வச்சு வறுத்து பருப்பெல்லாம் ஆற வச்சுருக்க அதே பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்து 4 டிராப் நல்லெண்ணெய் விட்டு ஆயில் ஹீட்டான பிறகு 15 சிகப்பு மிளகாய் சேர்த்து மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு தனி பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். கால் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 2 கட்டி பெருங்காயத்தை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் இதே மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பருப்பெல்லாம் வச்சுருக்க அதே பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட பருப்பு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சா ஒரு சின்ன சாத்துக்குடி அளவுக்கு எடுத்துக்கணும். புளியை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கணும். சைடில் இருக்க நார், அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். கடாயில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து புளியை அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி புளி, உப்பு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த காலத்தில் சட்னி செய்கிறதா இருந்தாலும் சரி, துவையல் செய்கிறதா இருந்தாலும் சரி, தொக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி வறுத்து தான் செய்வாங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்து மிளகாய் ஆற வச்சிருக்க பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி இதையும் மிளகாய், புளி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்லேயே சேர்த்து ஆற விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க மிளகாயை காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க புளியையும் இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். வறுத்த புளி ஆறின பிறகு இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும், சவுண்டு கேட்குற அளவுக்கு. அப்போ தான் பொடி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக அரைச்ச பிறகு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து ஒரே ஒரு கிளிக் அரைச்சு இது மாதிரி அங்கங்கே பீஸாக வேர்க்கடலை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும்.
பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு புளி சாதம் செய்கிறது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.